ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் 2024 அக்ஷய திருதி எப்போது மற்றும் அக்ஷய திருதியை நாட்களில் நாம் என்னென்ன கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அக்ஷய திருதியை என்றால் வளர்க என்று பொருள். அக்ஷய திருதியை நாளில் செய்யும் செயல் மென்மேலும் வளரும் என்பது நம்பிக்கை. அக்ஷய திருதியை நாளில் நாம் வாங்கும் பொருட்கள் மென்மேலும் வளரும். சித்திரை மாதத்தின் சுக்லபட்சம் 14வது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது. அட்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாதது என்று பொருள். இந்த ஆண்டு மே 10ஆம் தேதி காலை 4:17 மணிக்கு திருதியை திதி தொடங்குகிறது. அதே சமயம் மே 11ஆம் தேதி மதியம் 2:50 மணிக்கு முடிவடையும். மே 10 மற்றும் 11 ஆகிய இரு தினமும் காலை 5:33 முதல் மதியம் 12:18 வரை தங்கம், வெள்ளி போன்றவற்றை வாங்குவது ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதத்தை தரும் நேரமாகும். அக்ஷய திருதியில் கட்டாயம் நாம் என்னென்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். அக்ஷய திருதியின் அதிகாலையில் எழுந்து நீராடி நாராயணனின் நாமங்களை சொல்லிவிட்டு புதிதாக செயல்களை தொடங்கலாம். அக்ஷய திருதியை அன்று குழந்தைகளுக்கு கல்வி தொடங்கும் அட்சராயபியாசம் சடங்கு செய்யலாம். அனைவரும் வணங்கும் குபேரன் கூட அட்சய திருதியை நாளில்தான் மகாலட்சுமியை மனமுருகி பிரார்த்தனை செய்து செல்வத்தை பெருக்கினார் என்பது ஐதீகம். எனவே அட்சய திருதியை தினத்தன்று குபேர லட்சுமி பூஜை செய்வது செல்வ வளம் தரும். அதனால் மகாலட்சுமிக்கு அன்றைய தினம் பூஜை செய்யலாம். இது தவிர அட்சய திருதியை நாளில் திருமணம் செய்வது மிகவும் சிறப்பானது. இவ்வாறு செய்வதன் மூலம் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும். மத சாஸ்திரங்களின்படி அட்சய திருதியை நாளில் செய்யும் வேலை நித்திய பலனை தரும். அடுத்து அட்சய திருதியை நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்தால் பல தலைமுறைக்கு முன்பு வாழ்ந்த நம்முடைய மூதாதையர்களையும் சென்றடையும் என்பது ஐதீகம். ஆகவே இந்நாளில் செய்யும் பித்ரு கடன் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. அட்சய திருதியை நாளில் அன்னதானம் செய்வதும் புண்ணிய நீராடுவதும் கூடுதல் பலன்களை கொடுக்கும். இவ்வளவு நேரம் அட்சய திருதியை நாளில் நாம் என்னென்ன செயல்களை மேற்கொண்டால் கூடுதல் புண்ணியங்கள் பெறலாம் என்பதை பற்றி பார்த்தோம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.